You see, the Lord filled me with His mighty Holy Spirit in the year 1980. பாருங்கள், 1980 ஆண்டில் கர்த்தர் தம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். And from that time I began to talk about the love of God in the public meetings. அந்த நேரம் முதற்கொண்டு தேவனுடைய அன்பை நான் பொது கூட்டங்களிலே பேச துவங்கினேன். And with great faith I would pray for the people, for God to heal them. மிகுந்த விசுவாசத்தோடு தேவன் ஜனங்களை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன். And mighty miracles happened. வல்லமையான அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. Tremendous miracles. பிரமிக்க வைக்கும் அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. New organs would be created. புதிய உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படும். And mighty grace would come upon the people, filling them with His Holy Spirit. வல்லமையான கிருபை ஜனங்கள் மேல் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும். But as I was proceeding in this manner for 14 years, இவ்வண்ணமாக 14 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து முன்னேறி வரும்போது, in 1994, 1994 ஆண்டில் on the 2nd October, அக்டோபர் 2ஆம் தேதி அன்று the Lord spoke to us as we were praying together for a particular meeting in fasting. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக நாங்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். Nearly 250 people were there. ஏறக்குறைய 250 பேர் அங்கு இருந்தார்கள். And one person prophesied. ஒருவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். And the Holy Spirit spoke. பரிசுத்த ஆவியானவர் பேசினார். He said, "Today I am taking the gifts that are upon my son, brother DGS Dinakaran, and putting it upon young Paul Dinakaran with double portion of power." என்னுடைய மகனாகிய சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மேல் இருக்கிற வரங்களை இன்றைக்கு நான் எடுத்து இளம் பால் தினகரன் மேல் இரட்டிப்பான வல்லமையோடு நான் வைக்கிறேன் என்று அவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் கூறுவதாக, என் அன்பு மகன் பால் எலியாவிற்கு பிறகு எலிசாவின் மீது 2 மடங்கினுடைய வல்லமை வந்தது போல இன்று என்னுடைய கரங்களின் மீது வைக்கிறேன். 2 மடங்காக என்னுடைய வல்லமை இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. இனி நீ அல்ல, கிறிஸ்துவே உனக்குள் இருப்பார். அவரே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பலத்த காரியங்களை நீ பார்ப்பாய். எலிசாவை போல 2 மடங்கு வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிறைந்து இன்று முதல் நீ காணப்படுவாய். தேசத்தின் கதவுகள் உனக்கு உண்பதாய் திறக்கும். பூட்டப்பட்டிருக்கும் கதவுகளை திறப்பேன். எல்லா பக்கத்திலும் நான் என் பெயரை உன் மூலம் மகிமைப்படுத்திக் கொள்வேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காரியங்களை உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் செய்ய போகிறேன். இந்த காரியங்கள் யாவும் பரலோகத்தின் சங்கத்தில் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒருவரும் அதை தடுத்து நிறுத்துவதில்லை. ஏனெனில் நானே இதை சொன்னேன், நானே இதை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். And from that day, அந்த நாளில் இருந்து amazingly the gift of the word of wisdom and knowledge began to operate through me. ஞானத்தை போதிக்கும் வரமும் அறிவை உணர்த்தும் வசனமும் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என் மூலமாய் கிரியை செய்ய துவங்கியது. You see, God always says, if you are faithful in small things, I will make you ruler over many. நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று தேவன் எப்பொழுதும் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். I had to wait for 14 years to receive the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நான் 14 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. Of course, the gifts of healing operated. குணமாக்கும் வரங்கள் செயல்பட்டது மெய்தான். The gift of tongues operated. பற்பல பாஷைகளை பேசும் வரம் செயல்பட்டது. But the gift of the word of knowledge, which empowers us to call the names of the people and reveal what Jesus is doing in the lives of the people, started operating only after 14 years. ஜனங்களை பெயர் சொல்லி அழைத்து இயேசு அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் ஆற்றலை தருகிற அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம் கிரியை செய்வதற்கு 14 ஆண்டுகள் நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. I waited patiently. நான் பொறுமையாய் காத்திருந்தேன். The Bible says, humble yourself in the mighty hand of God that He may exalt you in due time. தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. My friend, our job is to present Jesus to the people, and it is His delight to do the works of signs, wonders, miracles through us. என் நண்பர்களே, இயேசுவை ஜனங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லுவதுதான் நம்முடைய வேலையாகும். நம் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பது அவருக்கு இன்பமான ஒரு காரியமாகும். Why don't we go back to those days and see those miracles?
நாம் ஏன் அந்த நாட்களுக்கு திரும்பி போய் அந்த அற்புதங்களை பார்க்க கூடாது? There is hope for you tonight, my brother. உன் வேதனைகளுக்கு, உன் சஞ்சலங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த நாள் இந்த நாள். இன்று உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. சாபத்திலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இரவு இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். தம்முடைய தழும்புகள் நிறைந்த கரத்தை உங்கள் மீது வைப்பார். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வார். குஷ்டரோகி ஒருவன் ஓடி வந்தான். மார்க் 1:41 ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆகும், என்னை தயவு செய்து சுத்தமாக்கும் என்று கண்ணீர் வடித்தார். வேதம் கூறுகிறது, இயேசு மனது உருகி அவரை நோக்கி பார்த்த அவனை தம் கரத்தை நீட்டி தொட்டார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கினது. அற்புதங்களை செய்வது பிரதர் பால் தினகரன் அல்ல, உங்களுக்காக மனதுருகி தம்மையே நொறுக்க கொடுத்த அன்பு இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு 20 ஆண்டு காலமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர் பிரதர் ஜெபித்து புறா வடிவத்திலே வந்து என் ஆண்டவராய் கிறிஸ்துராஜா என்னை தொட்டார். கிறிஸ்துவருக்கு மகிமை. இன்று முதல் ஆயுள் முடியும் வரை இந்த குடிப்பழக்கத்தை தொடவே மாட்டேன். Hallelujah. Thank you Jesus. Mr. Martin, God's power is coming upon you right now. இந்த வினாடி சகல பாவங்களும் உங்களை விட்டு அகலும். நான் எல்லாரும் இப்படி கிண்டல் பண்ணுவேன், ஏன்னா அது கோழிக்கு தலை அறுத்துட்ட மாதிரி இப்படி ஆட்டுவாங்களேன்னு. ஆனா எனக்கே ஆட்சி. நான் அப்படியே போடும்போது இந்த இடத்துல வந்து நான் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறதுனால அதை உணர்றேன். நான் கண்டென்சர் ஸ்டாக் பட்டா பட்டான்னு இந்த இடத்துல 3 வந்துச்சு. Hallelujah. ஆண்டவர் மிகுந்த பாரத்தோடு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதை நான் கண்டேன். ஐயோ ஐயோ ஆண்டவரே, உரிகா சந்தலா உரிகா முதிர் பலா சந்தலா கலபா. Hallelujah. Thank you Jesus. I've just my dripping of my urine is stopped because I came here. 11 years he was passing urine continuously and he had to use a device to stop the urine. Is that right? He had to use the clip to stop it. But see this little boy's face. During the prayer time he just threw it away. And now naturally the urine has stopped coming. God has created a new organ for our little boy. आइए प्रभु को धन्यवाद देंगे. Hallelujah. Every mouth speak which has not spoken so far. His child was, he was unable to speak. He was tired, but today God has opened his eyes. Who healed him? कोणीयाला तुम्हाला बरं केलं? येशूने बरं केलं. Praise the Lord. Praise God. Jesus. விசேஷ விதமாக மூளை கோளாறினால் தவிக்கும் ஒரு வாலிபனுக்கு அட்டி இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை அந்த வாலிபன் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. மூளை கோளாறு இருந்துச்சு, அது உருவம் உள்ளார போச்சு. எந்த உருவம் வந்தது உனக்கு? கருப்பு உருவமா வெள்ளை உருவம்? வெள்ளை உருவமா வந்து உன் மேல கை வச்சத பாத்தியா? நல்ல விடுதலை தெரியுதா உனக்கு? Hallelujah. பலர் கண் பார்வை சரியாக தெரியாமல் தவிக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை உங்கள் கண்களிலே இப்பொழுது இறங்குகிறது. தேவிகா, எனக்கு வந்து இந்த ஒரு கண்ணுல சரியா பார்வையே இருக்காது. இப்ப கண்ணுக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது பாக்குறேன், உங்களை நல்லா கிளீனாவே எனக்கு தெரியுது. இந்த கண்ணை மூடிக்கிறீங்களா? இது எத்தனை? இது 3 4 ஒண்ணும் இல்ல. Hallelujah. Francis, every problem in the chest and in different parts of your body is being healed by the power of the Holy Spirit. My name is Francis D'Souza. It was bleeding over here, just stopped now only. It was bleeding over here, and it's all dried up. என் பேர் புஷ்பராஜ். கூட்டத்தில் இருக்கும்போது இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தில் ஆண்டவரே என்ன நீ நேசிக்கிறதா என் பெயர் முதல் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. மிஸ்டர் புஷ்பராஜ், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. நான் இவ்வளவு நாள இவ்வளவு பெரிய கூட்டத்தில் பேர் சொல்றதெல்லாம் ஒரு டூப்ளிகேட் தான் உண்மையிலே கிண்டல் பேசிருக்கிறேன் அவங்கள கூட, அவங்க ஊழியக்காரர் கூட. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. I am sure you are energized to see the power of God flowing through the young Paul Dinakaran. இளம் பால் தினகரன் மூலம் தேவனுடைய வல்லமை பாய்ந்து வருவதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் வெகுண்டெழுவதை நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். It's not Paul Dinakaran. அது பால் தினகரன் அல்ல.
It's the Holy Spirit in him. அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய செய்கையாகும் அது. Yes, the Lord is ready to do the same works through you. ஆம், இதே கிரியைகளை தேவன் உங்கள் மூலமும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். Now, how does this gift of the word of knowledge operate? இப்பொழுதும் இந்த அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம் எப்படி கிரியை செய்கிறது? From the name of this gift itself, you know, it gives you knowledge. இந்த வரத்தின் பெயரில் இருந்தே அது உங்களுக்கு அறிவை தருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். If you read Colossians 2:3, the Bible says, கொலோசியர் 2:3 வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, in Christ is hid treasures of wisdom and knowledge. கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. 1 Corinthians 1:31. 1 கொரிந்தியர் 1:31. He is the wisdom of God. அவரே தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார். Yes, in Jesus there's knowledge about every man and every woman in this world. ஆம், இயேசுவுக்குள் இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களை குறித்தும் பெண்களை குறித்தும் அறிவு புதைந்திருக்கிறது. So when the Holy Spirit comes into you, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் he வரும்போது brings the Spirit of Jesus in you. அவர் இயேசுவின் ஆவியை உங்களுக்குள் கொண்டு வருகிறார். And exactly as Jesus knows every man, the Lord reveals to you about certain people, their names, and sometimes their problems, or sometimes where they are from, or sometimes where they are seated, or sometimes what they are dressed, as he wants to reveal to you. எல்லா மனிதரை குறித்தும் இயேசுவுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறபடியினால் சில சமயங்களிலே சிலருடைய பெயர்களை குறித்தும் அவர்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் என்ன துணி உடுத்தி இருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் என்பதெல்லாம் இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். Mr. Michael, Monsieur Michael, you are here in this crowd. Michael, I just say what the Holy Spirit tells me. on peut dire que le Saint-Esprit peut dire. You are tormented by the evil powers. On peut être tourmenté par un mauvais esprit. And the evil powers are asking you to leave. Et un mauvais esprit peut demander aller. They don't want you to get connected with God. Ils n'ont pas envie vraiment d'être connecté The avec Holy Dieu. Spirit tells me you are fighting a battle right now. Brother, you called another name, Michael? Yes. Come, Michael. Moi, je suis avec Christ, mais moi, je suis éloigné. I was with Christ, but I'm backslidden. Frère, dis comme ça, arrête de résister. Arrête l'idée. And when you said, stop, wrestling with the Lord, just give yourself. So that's what he did. Mais mon sentiment libre devant la foule pour dire Jésus-Christ est Seigneur. And he's feeling free to say, Jesus is Lord. Amen. God bless you, Michael. Amen. Where exactly were you standing in the Écoute, crowd? ça exactement, tu peux débouter dans la foule. That side. C'est à côté là. That is where I pointed and said, Michael. Mr. Michael, Monsieur Michael, you are here in this crowd. Michael, I just say what the Holy Spirit tells me. on peut dire que le Saint-Esprit peut dire. You are a special person. Ou un quelqu'un spécial. Give your life into the hands of Jesus. Donne la vie dans la main de You are Jésus. called by God to be his ambassador. Vous venez être appelé par Dieu pour être son ambassadeur. Tonight your life is changing. How real Jesus is. Comment le Jésus est réel? God has loved you, Michael. Et bon Dieu compte encore Michael. God is going to bless Michael and use him for his glory. Bon Dieu pour bénir lui, pour servir lui, pour la gloire. God Amen. bless you, Michael. Amen.